ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரியுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஓவர் ரீல்ஸ் அடிக்ஷன்னால் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட மெமரி இருக்குது இல்லையா, இப்போது ரொம்ப 5 டைம்ஸாக பயங்கர டிக்ரீஸ் ஆகிருக்கு மெமரி பவர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ரீல்ஸ் பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா, குயிக் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே குயிக்காக எதிர்பார்க்குறனால இவங்களுக்கு இப்போது லாங் டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போலாம் நம்ம வந்து ஃபோன் இல்லாதப்போ டைம்லாம் பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய டைம் பேசுவோம். இப்போ நம்ம பேசுகிறது இல்லை. நானுமே பார்த்துருக்கேன், சின்ன பசங்க கும்பலாக உட்காந்துக்கிறாங்க, பேசாமல் கும்பலாக உட்காந்து கேம்ஸ் விளாட்றானுங்க, இல்லைன்னா வந்து ரீல்ஸு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது பெரியவங்க பண்ணுறதுல இப்போ சின்னவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபோன் அடிக்ஷன் பயங்கரமாகிடுச்சு. இந்த ஃபோன் அடிக்ஷன் பயங்கரமானால மெயினாக இட் லீட்ஸ் டு தெம் டு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் மாதிரிலாம் சொல்கிறாங்க. யங் ஏஜ்லேயே டிப்ரெஷன் வருது. கேட்குறதுக்கு எவ்வளோ சோகமாக இருக்குது பாருங்கள். நம்ம சொசைட்டி ஒரு பக்கம் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருந்தால் யங்கர் மைண்ட்ஸ்லாம் வந்து இப்படி டல்லாகி போயிட்டுருக்காங்க. கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் கொடுக்கலாம், வேறு நல்ல வழியில் கொடுக்கலாம். ஓவர் அடிக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா, இந்த சாப்பாடு சாப்பிட்றப்போ வந்து இந்த டிவி காட்டுறது, இல்லைனா வந்து இந்த ஃபோனை காட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றது நீங்கள்